ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம அண்ணா நகர் 3rd அவென்யூல இருக்கிற பாண்டியன் டிஃபன் சென்டருக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சீஷல் ஆப்போசிட்ல இருக்கு. போது நல்லபடியாக பண்ணி தரோம். தலைக்கறி, போட்டி, ஈரல், மட்டன் ஈரல், 65, லாலிபப்பு எல்லாமே இருக்குது. முட்டை தோசை, கறி தோசை, மூளை தோசை எல்லாமே இருக்கும். பொடி தோசை இருக்குது, ஆனியன் தோசை இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் சாப்பிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பரோட்டா வித் நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி கிரேவி அண்ட் போட்டி ஃப்ரை வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம். மிளகோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது நாட்டுக்கோழின்றதுனால. பரோட்டாவும் சாஃப்டாக இருக்குது, நல்லா செம்ம ஸ்பைசியாக செஞ்சுருக்காங்க. போட்டி செம்ம டேஸ்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ஃபுல்லாக நல்லா வேக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுவும் ட்ரை பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வித் பெப்பரோட நாட்டுக்கோழி சிக்கன் ஃப்ரை, கிரேவி நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மை ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரைட் ரைஸ். நீங்களும் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் எங்கே போனாலுமே ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணுவேன். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரைட் ரைஸை. ஒழுங்கா பேசதும் புரியல. செம்ம டேஸ்டா இருக்கு, நல்ல சுட சுடன்னு செம்மையா இருக்கு. ரொம்ப ஆயிலும் இல்லாம ரொம்ப காரமும் இல்லாம பெர்ஃபெக்டான காரத்துல பெர்ஃபெக்டான ஆயில் போட்டு கரெக்டா இருக்கு. இன்னும் போக போக நிறைய ஆர்டர் பண்ணிருக்கோம். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம். கறி தோசை வந்துருச்சு. இது நான் அவ்வளவா சாப்பிட்டது கிடையாது, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக கறி வந்து அரைச்சிட்டு பண்ணுறாங்க போல இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் வந்து கறி தோசை ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கு. செம்ம ரஷ்ஷாக இல்லைங்க, டைம்ல 9:30 இருக்குமா என்ன போது, பயங்கர ரஷ்ஷாக இருக்கு. அவங்க நல்லா எல்லாத்தையுமே சிரிச்சபடியே வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு கொடுக்குறாங்க. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அதனால வந்து ரஷ் அதிகமாகவே இருக்கு. நான் ஃப்ரைட் ரைஸ் காலி பண்ண போறேன். ஜஸ்ட் 10 minutes கூட ஆகல, நான் வந்து அதுக்குள்ள சாப்பிட்டு காலியே பண்ண போறேன். இப்போ வந்து கறி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்தோடனே அதையும் காட்டுறோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம். அதையுமே லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு கடகடன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டோம், ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் டேஸ்டா இருக்குது. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்களும். இங்க வந்து இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண இந்த கறி பரோட்டா வந்துருச்சு. இதையுமே இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுட சுடன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சூடா இருக்குது, ரொம்ப பிக்கவே முடியல, அந்த அளவுக்கு சூடா இருக்கு. ஐயோ கொதிக்குது, சத்தியமா முடியல, பிக்கவே முடியல, உண்மையிலே கை வைக்கவே முடியல. நான் எதுக்கு சொல்லுது,
மம்மி நீங்களே பிச்சு சாப்பிடுங்க. எப்படியோ ஒரு வாய் பிச்சு எடுத்துட்டோம். ஈரல் கிரேவி, இது ஈரல் கிரேவில தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ளேவர் செம்மையா இருக்குது, செம்ம ஸ்பைசியா இருக்குமே. அந்த கிரேவி செம்மையா இருக்கு. சூடா இருந்தாலும் நல்ல டேஸ்டா இருக்கு. ஏன்னா இந்த கிரேவி தான் அதோட ப்ளஸ்ஸே. உள்ள வச்சிருக்க அந்த சிக்கன் ஸ்டஃப்புமே நல்லா இருக்கு, நல்லா மசாலாலாம் ஆட் பண்ணி செம்மையா இருக்கு. ஆனா சூடா இருக்கு, கையே சுடுது. மேடம் சூடா இருக்குன்னு சொல்லி என்ன டேஸ்ட் பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன். இவங்களோட எல்லா கிரேவிலையுமே பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. அதனால தான் கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சளி இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாயிடும். அந்த அளவுக்கு செம்ம பெப்பர் வந்து காட்டா போட்டு விட்டுருக்காங்க. மூக்கு வரைக்கும் பயங்கரமா ஏறுது. செம்ம சாஃப்டா இருக்கு. சப்பாத்தியில வந்து பரோட்டாவில் ஃபீல் ஆகல, சப்பாத்தியில வந்து சிக்கன் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. ஆனியன் வித் பெப்பர் ஆம்லேட் வந்தாச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இவங்க எல்லாத்துலேயுமே பெப்பர் அதிகமாக சேர்க்குறாங்க, இதுலேயும் பெப்பர் தான் அதிகமாக இருக்கு. பயங்கரமாக போட்டிருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. என்னதான் வீட்டில் இதே மாதிரி செஞ்சாலும் இந்த கடையில் வந்து இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டா தான் அது நல்லாவே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கு. கலக்கி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு கலக்கி சாப்பிட்றேன், கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஐயோ எல்லாமே என் கைக்கு தான் எல்லாம் சுடுதா இல்லை உண்மையிலே எல்லாம் சுடுதான்னு தெரியல. சூடா தொண்டைக்குள்ள இறங்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கு. கோல்டெல்லாம் அப்படியே பறந்து போயிடுற மாதிரி இருக்கு சுட சுடன்னு இறங்கும் போது. நல்லா எம்மியா இருக்கு. இதை சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். நான் கலக்கி சாப்பிட்டதே இல்லை, அதனால ஜெனிக்கிட்ட இருந்து புடுங்கியாச்சு. புடுங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதோ டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு, பட் எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு தெரியல. ஜெனிக்கு ரொம்ப பிடிச்சது, பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனாலும் சாப்பிட்டாச்சு. என்னவா? தேங்க்யூ. நீங்க எத்தனை வருஷமா சார் இந்த இது நடத்திட்டு வரீங்க? நல்லா டேஸ்ட் நாங்கள் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேத்ரி போலீஸ் ஸ்டேஷன் நடத்திட்டு இருந்தோம். இப்போ இங்கே பண்ணிடுவோம். 2 வருஷம் ஆகுது போட்டு. பிஸ்னஸ் நல்லா போகுதுங்களா சார்? ஓ பரவாயில்ல, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. நல்லா டேஸ்டாகவே இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கலர்ஃபுல்லாக, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கு, எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் தேடி வந்தோம். எல்லாமே டேஸ்டாக இருந்தது. எங்களுக்கு நிறைய இன்னும் சாப்பிட முடியல, இன்னுமே நிறைய நாங்கள் சாப்பிடாத ஐட்டம் இருக்கு, சாப்பிட முடியல. இன்னொரு டைம் நீங்கள் ஃப்ரீயாக வாங்க, டைம் இருக்கும்போது நல்லபடியாக பண்ணி தரோம். தலைக்கறி, போட்டி, ஈரல், மட்டன் ஈரல், 65, லாலிபப்பு எல்லாமே இருக்குது. முட்டை தோசை, கறி தோசை, மூளை தோசை எல்லாமே இருக்கும். பொடி தோசை இருக்குது, ஆனியன் தோசை இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் சாப்பிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் தான், பொடி தோசை சாப்பிட மாட்டோம். பட் எனக்கு இதில் இது போட்டி சாப்பிட்டோம், மற்ற ஐட்டம்ஸ் சாப்பிட முடியல. கண்டிப்பாக என்னோட ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிட்றோம். கண்டிப்பாக வாங்கம்மா, அவசியம் வாங்க. வெல்கம். தேங்க்யூ.